உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இருக்கட்டும்மா, நல்லா இருமா. எப்பவுமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்ப. நீ இனிமே கண் கலங்கவே கூடாது. உன் அப்பா நான் இருக்கேன்டா. இந்த ஊரே அசந்து போற மாதிரி உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தி காமிக்கிறேன். நீ எதுக்குமே கவலைப்படாம சந்தோஷமா இரு. சரியா? சரிங்கப்பா. உட்கார் உட்கார். எல்லாரும் நலங்கு வச்சாச்சுலம்மா? இன்னும் ரஞ்சித் வைக்கல. அப்போ சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. இந்த வர சொல்றேன். அக்கா, நீ எங்க போற? போய் ரஞ்சித்தை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ இருக்கா? வேலா ஐயா, போய் ரஞ்சித்தை போய் கூட்டிட்டு வா. சரிங்க. மதனி, நலங்கே வச்சு முடிச்சாச்சு. இன்னும் உங்க பையன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதானே. ஏங்க மதனி சொல்ற மாதிரி 2 சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு முப்பட்டு நேரமா? இதோ வந்துடுறேன்னு தான் போனாம்மா. ஆனா ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலையாம்மா. மாமா, அவன் தான் சொல்றானு நீங்களும் எப்படி அனுப்பிச்சு வச்சீங்க? அவன் கடைக்கு தான் போனானா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டானா? யாருக்கு தெரியும்? என்ன ஆனது இது? எங்க போயிட்டா? அவன் ஏதாவது சொல்லிட்டு போனானா? தெரியலடா, அண்ணன் என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போல. அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? எங்க போயிருக்காரு? அந்த அமைச்சர் வீட்ல இன்னைக்கு வள்ளிக்கு நலங்கு வைக்கிறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கதான் போயிருக்கணுமா. என்னடி சொல்ற? இங்க நலங்கு வச்சிருக்கோன்னு அவருக்கு சொன்னியா இல்லையா? மா, நேத்து நைட்டே எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டமா. பேச்சி, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு நலங்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாத்துக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல. மதனி, எனக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது மதனி. வேலை அங்க எதுக்கு போனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன். ரேணு, நீ எதுக்கு போற? உனக்கு நலங்கு வைக்க நீயே போய் மாப்பிளைய கூட்டிட்டு வருவியா? வேணும்னா அவங்க யாராவது போய் கூட்டிட்டு வரட்டும். இல்லம்மா, நானே போறேன். அப்பதான் அவர் செஞ்சது தப்புன்னு அவருக்கு புரியும். என்ன மாப்பிள்ள சார், அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா சட்டை கூட போடாம நின்னுட்டு இருக்கீங்க? இந்த கோவிந்த் கிட்ட அயன் பண்ண சொன்னேன். அந்த எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏய், நீ நல்லா அயன் பண்ணுவல? அயன் பண்ணு. ஓஹோ, அதிகார திமிரா? ஏய், என்னடா பாக்குற? குர்தா அயன் பண்ணு. இதோ பண்ணிடுறேன் சார்.
டேய் ஆ? இன்னைக்குள்ள அயன் பண்ணி முடிச்சிருவியா? அயன் பாக்ஸ் சூடாகணும்ல சார். சீக்கிரம் பண்றா. டேய் சீக்கிரம் பண்றா. இருங்க சார், தோ பண்றேன் சார். ஒருத்தன். டேய் சீக்கிரம் பண்றேன்னு குர்தாவை காலி பண்ணிடாதடா. அது ரொம்ப காஸ்ட்லி. ம். அறிவு கட்டவனே, இப்படி அயன் பாக்ஸ் வைப்ப, கை சுட்டுருச்சுடா. சார் சார் சாரி சார், நான் ஓரமா தான் சார் வச்சிருந்தேன். பார்த்து கை வைக்க மாட்டீங்களா சார்? ஓடோ, எப்படா இப்படி போய் வள்ளி கலங்க வைப்ப? ஏன்டா இப்படி பண்ண? சார் கோச்சுக்காதீங்க சார், சீக்கிரம் எப்படியாவது கிளம்பி வந்துருங்க சார், அங்க எல்லாரும் வெயிட்டிங்க. இந்தாங்க சார். கண்ணை பொடனையில வச்சிருக்கிறவன் மாதிரி அவனே வந்து கையை சுட்டுக்கிட்டு நம்மளை கத்துறான் லூசு பையன். என்ன வேலை, நீ மட்டும் வர? ரஞ்சித் எங்க? ஐயா ஏதோ வந்துருவாருங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. தம்பி வந்து நலங்கு வைங்க. அது வந்து என்னாச்சுக்கா இவனுக்கு? ஏன் இப்படி எதுவும் பேசாம நிக்கிறான்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலப்பா. டேய் கூப்பிடுறாங்கல்ல, வா வந்து நலங்கு வை. ஐயோ என்னடா, என்னாச்சு? ஐயோ காயமா இருக்கு, என்னாச்சுப்பா? ஷர்ட் அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் சுட்டுருச்சுமா. என்னது, அயன் பாக்ஸ் சுட்டுச்சா? ஆமாம்மா. ஏண்டா ஒரு சட்டையை கூட ஒழுங்கா அயன் பண்ண தெரியாதா உனக்கு? ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.